வணக்கம் நேர்களே. உங்களுடைய பெயர் உங்களது அடையாளம். உங்களது பெயரை வைத்துதான் இந்த சமுதாயத்தில் அறியப்படுகிறீர்கள். உங்களது பெயர் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? மாற்றிக்கொள்வீர்கள் அல்லவா? ஆனால் உங்களுடைய பெயர் உங்களுக்கு அளித்தது நிறைய. அப்படி தனது இயற்பெயரை பிடிக்காமல் வேறொரு பெயரை மாற்றிக்கொள்ள நினைத்து காலத்தின் கட்டாயத்தினால் தனது இயற்பெயராலேயே இன்று உலகெங்கிலும் அறியப்படுகிற மிக பிரபலமான ஒருவரை பற்றி இந்த நிகழ்ச்சியில் அறிந்து கொள்வோம். பத்ம விருது சாதனையாளர்கள் 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. 1970களின் காலகட்டம். கேரளம் மாநிலத்தில் உள்ள எர்ணாகுளத்தில் மகாராஜாஸ் கல்லூரியில் BA பட்டப்படிப்பில் சேருகிறார் முகமது குட்டி பணப்பரம்பில் இஸ்மாயில். படிப்பில் சிறந்து விளங்கும் அவருக்கு தனது பெயர் பிடிக்கவில்லை. தனது பெயரை ஓமர் ஷெரீப் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அவர் பெயரை மாற்றிக்கொள்ள நினைத்தது அந்த கல்லூரியில் அவருக்கு நெருக்கமாக இருந்த சிலருக்கே தெரியும். அதே நேரம் அவரது நண்பர்கள் முகமது குட்டி என்ற பெயரை சுருக்கி மம்முட்டி என்று பட்டப்பெயர் வைத்து அழைத்தனர். பட்டப்பெயராக இருந்தாலுமே மம்முட்டி என்பதை முகமது குட்டி வெறுத்தார். மற்றொரு சம்பவம், 1980களின் தொடக்கத்தில் மேலா என்ற திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்தார் முகமது குட்டி. அப்படத்தின் இயக்குனர் PG விஸ்வாமரன் முகமது குட்டி என்ற பெயரை மாற்ற விரும்பினார். படத்தின் வெளியீட்டின் போது போஸ்டர்களில் முகமது குட்டியின் பெயரை சஜின் என்று மாற்றி அடைப்புக்குள் மம்முட்டி என்று இருக்குமாறு அச்சடித்திருந்தனர். படம் வெளியாவதற்கு முன்பே சஜின் என்ற பெயரை விட அடைப்புக்குள் இருந்த மம்முட்டி என்ற பெயர் பெரிதாக பேசப்பட்டது. மனதால் வெறுக்கவும் எதிர்க்கவும் வேதனைப்படவும் வைத்த அந்த பெயர்தான் பிறகு எல்லோருக்கும் பிடித்தமானதாக மாறிப்போனது. அவரது அடையாளமாகவும் மாறிப்போனது. அவர்தான் மலையாள திரை உலகின் மெகா ஸ்டார் மம்முட்டி. அடிப்படையில் மம்முட்டியின் குடும்பத்திற்கும் சினிமாவிற்கும் சம்பந்தமே கிடையாது. மம்முட்டியின் தந்தை இஸ்மாயில் துணி மற்றும் அரிசி வணிகம் செய்து வந்த ஒரு வியாபாரி. அவருக்கும் அவரது மனைவி ஃபாத்திமாவிற்கும் பிறந்த 6 குழந்தைகளில் மூத்த பிள்ளைதான் மம்முட்டி. 1951ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி பிறந்த மம்முட்டிக்கு பெற்றோர் ஆசையாக வைத்த பெயர் முகமது குட்டி பனிப்பிரம்பில் இஸ்மாயில். ஆரம்பத்தில் குலசேகரமங்கலத்தில் உள்ள புனித ஆல்பர்ட் பள்ளியில்தான் மம்முட்டி தன்னுடைய பள்ளி படிப்பை தொடங்கினார். பின்னர் 1960இல் குடும்பம் எர்ணாகுளத்திற்கு இடம்பெயர்ந்ததால் எர்ணாகுளம் அரசு பள்ளியில் பள்ளி படிப்பை தொடர்ந்தார். பின்னர் எர்ணாகுளத்தில் உள்ள மகாராஜாஸ் கல்லூரியில் BA பட்டப்படிப்பில் சேர்ந்தார். சினிமா மீதுள்ள தீரா காதலால் படித்து கொண்டிருக்கும் பொழுதே முகமது குட்டி சினிமாவில் நடிக்க தன்னை தயார்படுத்தி கொண்டார். 1971இல் வெளியான அனுபவங்கள் பாலிச்சக்கல் என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்தார் மம்முட்டி. பாரம்பரிய இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த மம்முட்டி சினிமாவில் நடிப்பது அவரது குடும்பத்திற்கு பிடிக்கவில்லை. ஆனால் நடித்தே தீர வேண்டும் என்ற வெறி மம்முட்டியை தொடர்ந்து சினிமாவை நோக்கி இழுத்துச் சென்றது. BA படிப்பை முடித்த பிறகு எர்ணாகுளம் அரசு சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றார். பின்னர் 2 ஆண்டுகள் வழக்கறிஞராக பயிற்சியும் மேற்கொண்டார். சினிமா வாய்ப்பு கிட்டாத காலகட்டங்களில் தனது நடிப்பு திறமைக்கு தீனி போட நாடகங்களில் நடிக்க தொடங்கினார். பின்னர் 1979இல் தேவலோகம் என்ற திரைப்படத்தில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த திரைப்படம் மலையாள திரையுலகின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான MT வாசுதேவன் நாயரால் இயக்கப்படுகிறது என்ற செய்தி மம்முட்டியை மகிழ்ச்சியின் உச்சிக்கே அழைத்துச் சென்றது. ஆனால் நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. அதே நேரத்தில் 1979ஆம் ஆண்டு மே 6ஆம் தேதி சுல்ஃபத் குட்டி என்ற பெண்ணை மம்முட்டிக்கு திருமணம் செய்து வைத்தனர். தனது குடும்பத்தின் மீது அதீத பாசம் கொண்டிருந்தார் மம்முட்டி. இதைத் தொடர்ந்து 1980இல் மீண்டும் MT வாசுதேவன் நாயர் எழுதி ஆசாத் இயக்கிய வீல்கண்டு ஸ்வப்னங்கள் என்ற மலையாள திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் மம்முட்டி. இந்த திரைப்படம்தான் அவரது சினிமா வாழ்க்கையில் பெரும் திருப்புமுனையாக அமைந்தது. சிறிய கதாபாத்திரங்களில் நடித்து வந்த மம்முட்டி திருஷ்ணா என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக உயர்ந்தார்.
பின்னர் 1982க்கும் 87க்கும் இடைப்பட்ட காலகட்டங்களில் சுமார் 150ற்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து முன்னணி நடிகராக உயர்ந்தார். இன்று வரை முன்னணி நடிகராகவே மலையாள திரையுலகில் தொடர்கிறார். மம்முட்டியின் முதல் தமிழ் திரைப்படமாக அமைந்தது மௌனம் சம்மதம். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக ரஜினிகாந்த் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தார். அவர் SP முத்துராமன் இயக்கத்தில் அதிசய பிறவி என்ற படத்தில் நடித்திருந்தார். அந்த படத்துடன் மம்முட்டி முதலில் தமிழில் நாயகனாக நடித்த மௌனம் சம்மதம் திரைப்படமும் வெளியானது. அதிசய பிறவி திரைப்படத்தை விட மம்முட்டியின் மௌனம் சம்மதம் திரைப்படத்திற்கு மிக பெரிய வரவேற்பு இருந்தது. 1991 மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினியுடன் மம்முட்டி இணைந்து நடித்த தளபதி திரைப்படம் திரையுலகில் பல்வேறு சாதனைகளை புரிந்தது. அதோடு பல விருதுகளையும் வாரி குவித்தது. இன்று வரை நட்பிற்கும் நண்பர்களுக்கும் எடுத்துக்காட்டாக தேவா சூர்யா விளங்குவதை நாம் கண்கூடாக காண்கிறோம். சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை 3 முறை மலையாள திரைப்படங்களுக்காக மம்முட்டி வென்றுள்ளார். மேலும் இந்திய திரையுலகிற்கு இவர் செய்த பங்களிப்பிற்காக இந்திய அரசு மம்முட்டிக்கு பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது.